ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற படத்தோட பேர் விடோ ஆஃப் த ஹில். 2005 வெளிவந்த இங்கிலீஷ் படம். இது முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் பேர் லிண்டா. உள்ளூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள் புருஷன் கூட பைக்கில் வந்துட்டு இருக்கா. ஒரு கடையை பார்த்தோன்னா பைக்கை நிறுத்துறான். சரக்கு வாங்குறதுக்காக லிண்டா உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ள அவள் புருஷன் பைக் எடுத்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போயிடுறான். இவன் லிண்டாக்கு மூணாவது புருஷன். ஏற்கனவே 2 புருஷனுங்க இவ பணத்தாசையால இவ கூட வாழ முடியாம பிச்சுட்டு ஓடிட்டானுங்க. இப்ப இவனும் எஸ்கேப்பு. வீட்டுக்கு போறக்கு பைக் இல்ல, கையில காசும் இல்ல. அதனால நடந்தே அவ வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்படி அவ நடந்து வரும்போதுதான் அந்த பெரிய பங்களாவை அவ பாக்குறா. அந்த பங்களாவை பார்த்ததும் நமக்குன்னு சொந்தமா இந்த மாதிரி ஒரு பங்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி ரசிக்கிறா. இப்ப அடுத்த சீன்லயே எந்த பங்களாவை பார்த்து லிண்டா கற்பனை பண்ணிட்டு இருந்தாலோ அதே பங்களாக்கு இப்ப அவ வந்து சேர்றா. இந்த பங்களாவோட சொந்தக்காரரு ஃப்ராங்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்கும். ஃப்ராங்கோட மனைவி டாலி அவங்க ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்காங்க. அவங்கள கவனிச்சுக்கிறதுக்காக ஃப்ராங்க்கு அங்கே லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நர்ஸை அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டலிருந்து அனுப்பப்பட்ட நர்ஸு தான் இந்த லிண்டா. வீட்டுக்கு வந்த லிண்டா டாலியை பரிசோதித்து பார்க்குறா. அவளுக்கு தேவையான மாத்திரைகள்லாம் ஏகப்பட்டது வாங்க வேண்டியது இருக்குது. இந்த மாத்திரையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஃப்ராங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவரும் லிண்டாவே அந்த மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த சமயத்துல தான் வீட்டுல இன்னொரு பொண்ணை லிண்டா மீட் பண்றா. இது என்னோட 2வது பொண்ணு ஜென்னி அப்படின்னு ஃப்ராங்க் அந்த பொண்ணை லிண்டாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவ்வளவு அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. கிளம்பும் போதுதான் பார்த்தா ஹாலில் ஒரு போட்டோ மாட்டிருக்கு. ஃப்ராங்க்குக்கு 2 பொண்ணுங்க போல் இருக்கு. இப்ப நீ மீட் பண்ணது என்னோட சின்ன பொண்ணு. இவ பேரு ஜென்னி. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ பேரு சாரா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ வேற ஒரு ஊர்ல இருக்கா அப்படின்னு தன்னோட குடும்பத்தை பத்தி ஃப்ராங்க் லிண்டா கிட்ட சொல்றாரு. இப்ப அடுத்த சீன்லயே அங்க இருக்கிற ஒரு பாருக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஜானு டொனால்டு அப்படின்னு 2 பேர் இறங்குறாங்க. இதோ இந்த கோல்டன் கலர் ஹேர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜானு. கருப்பு கலர் முடி இருக்கிறவன் பேரு டொனால்டு. 2 பேரும் உள்ள போய் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்றாங்க. இந்த கேஃபேல தான் ஃப்ராங்கோட சின்ன பொண்ணு ஜென்னி ஒர்க் பண்றா. அவளுக்கும் ஜானுக்கும் இன்டைரக்டா ஒரு கசமுசா ஓடிட்டு இருக்கு. ஆர்டர் பண்ண ஃபுட்டை வாங்கி இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்க ஃப்ராங்க் லிண்டாவை கூப்பிட்டுட்டு அந்த கேஃபே ஷாப்புக்குள்ள வராரு. இதை பார்த்ததும் ஜென்னிக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னடா அப்பா இந்த நர்ஸு கூட வந்திருக்காரே அப்படின்னு. ஆனா அவ எதுவும் கேட்டுக்கல. ஃப்ராங்க்கும் எதுவும் பேசிக்கல. வந்தவர் அந்த 2 பசங்களை லிண்டாக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவனுக்கு தான் ஜானு டொனால்டு என்னோட குதிரலாயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறானுங்க அப்படின்னு. ஏன்னா ஃப்ராங்க் மிகப்பெரிய சொத்துக்காரரு. அந்த ஊர்ல இருக்கிற பல எஸ்டேட்டு இவரோட தான். அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க. அதுல இவனுக்கு 2 பேரு. அங்க விக்டர்னு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோட பக்கத்து வீட்டுக்காரன். அதனால இந்த கேஃபேல இருக்கிற எல்லாத்துக்குமே அவன் ரொம்ப நல்ல அறிமுகமானவன். சொல்ல போனா ஃப்ராங்கோட ஃப்ரெண்டும் கூட. அந்த சமயத்தில் ஃபுட்டு ரெடியாக லிண்டா ஃபுட்டை வாங்கிட்டு வரக்கு போன சமயத்தில் விக்டர் அவள் உடம்பு ஸ்ட்ரக்சரை பற்றி கிண்டல் அடிக்கிறான். செமையாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதேதோ பேச இது ஃப்ராங்க்குக்கு கடுப்பாயிருது. லிமிட்டோட பேசு விக்டரு அப்படின்னு அவர் எச்சரிக்கவும் ஒன்றும் புரியாமல் விக்டரு ஃப்ராங்கை கேள்விக்குறியாக பார்க்குறான். இந்த ஆளேண்டா அவளை கிண்டல் பண்ணால் நம்மகிட்ட பாயிறான் அப்படின்னு. லிண்டா வழக்கம் போல் டாலிக்கு தினம் தேவைப்படுற மாத்திரைகள்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிறா. அந்த சமயத்தில் தான் உள்ளே வந்த ஜென்னி அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு லிண்டா கிட்ட கேட்கவும் அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிட்டு லிண்டா அங்கிருந்து கிளம்பி போறா. அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்த ஜென்னியும் இப்ப எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்குறா. நான் நல்லா இருக்கம்மா. இந்த புதுசா வந்த பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்குது. நீங்க கொஞ்ச நாள்ல சரியாயிடுவீங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லுதுமா. எனக்கே கொஞ்சம் இப்ப உற்சாகமா இருக்கு அப்படின்னு லிண்டாவை பத்தி பெருமையா பேசுது. அம்மா கிட்ட பேசிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த ஜென்னி கிச்சன் டேபிளில் ஃப்ராங்க்கும் லிண்டாவும் கொஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு லிண்டாவை பார்த்து கேட்க, அது ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா திடீர்னு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னார், அதுதான் அவரை செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியோட பதிலுக்கு எதிர்பார்க்காம லிண்டா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இது ஜென்னிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்பா லவ்வர் கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க மாதிரி அந்த நர்ஸு கூட கொஞ்சிட்டு இருக்காளே அப்படின்னு யோசனையாக பார்க்குறா. நாட்கள் இப்படி நகர ஆரம்பிக்க ஃப்ராங்கோட மனைவி டாலி கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் வெளியூரில் இருந்த சாரா வீட்டுக்கு வர்றா. அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு போக வழக்கமாக ஃப்ராங்க்கும் ஜென்னியும் ஆளுக்கு ஒரு குதிரையில் அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் போய் காலையில் மேற்பார்வையிட்டு வர்றது வாடிக்கையான ஒன்று. அந்த மாதிரி தான் அன்றைக்கி அவங்க வந்திருக்க. கொஞ்ச நேரத்திலேயே காரில் வேகமாக சாராங்க வர்றா. அப்பா அம்மா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு கத்தி அழுகிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இறந்து போன டாலிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் அவங்க ஊர்
சர்ச்சில் செய்கிறாங்க. இந்த ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலிஜியஸ் பர்சன். அதனால் எந்த சடங்கும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட மனைவி இப்போ இறந்து போக ஃப்ராங்க் ரொம்ப அப்செட் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு லிண்டா வீட்டுக்கு வர்றா. என்னம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு ஃப்ராங்க் கேட்கும்போது, நீங்கள் தனியாக இருப்பீங்களே, உங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அவர் கூட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன லிண்டா ஃப்ராங்க் கொஞ்சமும் எதிர்பார்க்காத சமயத்தில் பட்டுன்னு ஒரு உதட்டல ஒரு ஆழமான முத்தத்தை கொடுத்துட்டு போயிடுறா. ஃப்ராங்க் இதை சத்தியமா எதிர்பார்க்கல. மறுநாள் சர்ச்சில் மனைவியோட இறுதி காரியங்கள்லாம் நடக்குது. அந்த காரியத்துக்கு லிண்டாவும் வந்திருக்கா. அவ வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஃப்ராங்கோட முகத்துல தெரிகிற சந்தோஷத்தை பாருங்க. பொண்டாட்டி செத்ததும் ஆளு புது மாப்பிள்ளை ஆயிட்டாரு. எல்லாம் முடிஞ்சும் மரியாதை நிமித்தமா லிண்டாவை அவ வீட்டில் டிராப் பண்றதுக்காக ஃப்ராங்க் கொண்டு வந்து விடுறாரு. லிண்டா ஒரு சின்ன ரூம்ல தான் குடியிருக்கிறா. அவளுக்கு வீடும் கூட பெருசு இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்கெல்லாம் இந்த வீட்டில் காலடி வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட அருகதி இல்லாதவ அப்படிங்கிறா. சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன் வீட்டுக்குள்ளே வர தயார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அவர் வீட்டுக்குள்ளே வந்து இவ கூட பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே ஃப்ராங்க் கொஞ்சமும் எதிர்பார்க்காத சமயத்தில் சட்டுன்னு லிண்டா அவ ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அவர் முன்னாடி பிறந்த மேனியா நிற்கிறா. இதை பார்த்து ஃப்ராங்க் ஆடி போயிடுறாரு. தானா கணிஞ்சு வர்ற காயை ருசிக்காம விடுவாரா? லிண்டாவை பிடிச்சி மேய்னு மேஞ்சிடுறாரு. மனுஷன் அகோர பசியில் இருந்திருப்பார் போல இருக்கு. மறுநாள் 2 பொண்ணுகளையும் உங்க கூட பேசணும் அப்படின்னு மத்தியானம் லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஃப்ராங்க்கும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையாயிட்டேன். அதனால் லிண்டாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு சாராக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பா தனியாக இருக்காரு அப்படிங்கிற கவலை இனிமேல் அவளுக்கு இல்லை இல்லையா, அவரை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஜென்னிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னப்பா சொல்கிறீங்க, அந்த லிண்டாக்கு 30 வயசு, உங்களுக்கு 60+ வயசு. இவ்வளவு வயசு வித்தியாசத்தில் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவள் சம்மதிக்கிறான்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குப்பா அப்படின்னு அப்பாவை எச்சரிக்கிறா. ஏன்னா அவ தான் ஃப்ராங்கையும் லிண்டாவையும் மூக்கோட மூக்கு உரசிக்கிறதெல்லாம் பார்த்துருக்காளே. அதனால ஏற்கனவே அவளுக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்கு. இப்போ அது ஊர்ஜிதமாய் போச்சு. அதனால தான் இந்த எச்சரிக்கை. ஆனால் சாரா அதை புரிஞ்சுக்காம ஜென்னியை திட்டுறா. 20 வயசாக இருந்தா என்ன, 60 வயசாக இருந்தா என்ன, அப்பாக்கு இப்போ ஒரு துணை தேவை. அவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு அவளை ஆஃப் பண்ணிடுறா. லிண்டாக்கும் ஃப்ராங்குக்கும் ரொம்ப தடபுடலாக கல்யாணம் நடக்குது. அப்போ தான் அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு விக்டர் சுற்றி லிண்டாவையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் லிண்டாவும் அதை பெருசுப்படுத்தாம கண்டுக்காம விட்டுறான். ஆனால் லிண்டா எங்கே போனாலும் அவ கண்ணில் படுற மாதிரியே வந்து நின்றுட்டு அவ்வளவே திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அந்த பக்கத்து வீட்டு விக்டர். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாம லிண்டாவும் விக்டர் கிட்ட என்ன விஷயம், ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் விக்டர் அவ அழகா பயங்கரமா புகழ ஆரம்பிக்கிறான். நீ அப்படி இருக்க இப்படி இருக்க அவளை ஏகத்துக்கு வர்ணிக்கிறான். இதை கேட்டு லிண்டாவோட முகமே சிவந்து போகுது. கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஜென்னி அந்த குதிரை லாயத்தில் ஏதோ எடுக்கிறதுக்காக யதார்த்தமாக உள்ள வர குதிரைக்கு போட வச்சிருந்த புல்லுக்கு பின்னாடி யாரோ அசைறது தெரியுது. யாருன்னு பார்த்தா லிண்டாவும் அந்த பக்கத்து வீட்டு விக்டரும் அங்கே மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை பார்த்ததும் ஹெக்டர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனால் லிண்டா பார்த்தீங்கன்னா பார்த்தா பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கா. அவள் பக்கத்தில் வந்த ஜென்னியும் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு லிண்டா, இதை நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன்னா உனக்கு இந்த குதிரை லாயத்தில் வசிக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காது பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டவும் போய் சொல்லு, அவரு உன்னை நம்பினா தானே, கண்டிப்பா உன் வார்த்தையை அவர் நம்ப மாட்டாரு. உன்னை பத்தி ஏகப்பட்டது உங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு மனசுல துளியும் கூட உன் மேல மரியாதை கிடையாது, அது எனக்கு தெரியும். நீ போய் என்னை பத்தி வத்தி வச்சேன்னு வையேன், ஏற்கனவே எங்க கல்யாணத்தை நீ தான் எதிர்த்தவ, இப்ப நீ பொறாமையில தான் பேசுறேன்னு அவர் நினைப்பாரே ஒழிய நீ சொல்றத அவர் நம்ப மாட்டாரு. வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறா. யோசிச்சு பார்த்த ஜென்னிக்கு லிண்டா சொல்றது உண்மை அப்படின்னு புரியுது. அவளுக்கு தெரியுமில்ல அவங்க அப்பனை பத்தி. ஆனா இந்த லிண்டாக்கு தைரியத்தை பாருங்க. ஓப்பனாவே விக்டர் கூட அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி வரா. இதை பார்த்த எல்லாருக்கும் இந்த விஷயத்த ஃப்ராங்க் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஃப்ராங்க் கிட்ட போய் சொல்றதுக்கு பயம். அவரு வேற முன்கோபியா எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு அமைதியா இருந்துடுறாங்க. சாராவும் பல இடங்கள்ல விக்டரையும் லிண்டாவையும் ஒன்னா பார்க்கறா. ஆனா அவளாலையும் ஒன்றும் பண்ண முடியல.
வர வர விக்டர் லிண்டாவோட அட்டூழியம் தாங்க முடியாதனால ஜென்னி தூக்கம் வராம தவிக்கிறா. அவ ஃப்ரெண்டு ஜானுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லவும், நானும் கேள்விப்பட்டேன், அந்த லிண்டா விக்டர் கூட ரொம்ப நெருங்கி பழகுறா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறது என் காதுக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, உன்னால எனக்கு உதவ முடியுமா ஜான் அப்படின்னு கேட்குறா. உங்க அப்பா கிட்ட போய் என்னால் பேச முடியாது, நீயாச்சும் உங்க அப்பாவாச்சு, என்ன விஷயமா இருந்தாலும் டைரக்டா உங்க அப்பாவை பார்த்து நாளைக்கு போய் பேசு, ஆனதாகட்டும் அப்படின்னு சொல்ல, மறுநாளே ஜென்னி அப்பாவை வந்து பார்த்து லிண்டாக்கும் விக்டருக்கும் இருக்கிற உறவை பற்றி சொல்கிறா. ஆனால் இந்த முட்டா கிழவனும், உனக்கு ஆரம்பத்தில் இருந்தே லிண்டாவை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், எப்படியாச்சும் எங்கள் ரெண்டு பேர்த்தோட உறவை கட் பண்ணி விடணும் அப்படின்னு தானே இந்த மாதிரி போய் பேசிகிட்டு இருக்க, போய் வேலை பாரு போ, அடுத்த தடவை இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு வந்தேன்னா கையில் இருக்கிற அந்த கட்டையாலே ஒரு போடு போட்டுருவேன் அப்படின்னு பெத்த பொண்ணவே நம்பாமல் கடிச்சு விட்டுறாரு. ஆனாலும் பொண்ணு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ராங்கோட மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகம் ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரியே இந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விக்டரும் லிண்டாவும் ரொம்ப நெருங்கி இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு என்ன பயமா, அன்னைக்கு நைட்டே இதை கேட்டறணும் அப்படின்னு சொல்லிட்டு லிண்டாவை நிற்க வச்சு, உனக்கும் அந்த விக்டருக்கும் என்ன தொடர்பு, ஊரெல்லாம் இதே பேச்சா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு லிண்டா ஏதோ பயந்துக்குவா, அதிர்ச்சி அடைவா அப்படின்னு பார்த்தா, ஆமாம், நானும் விக்டரும் ஊரெல்லாம் ஒன்றா தான் சுற்றுறோம், நானும் அவனும் பல தடவை செக்ஸை கூட வச்சுக்கிட்டோம், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன சுகத்தை கொடுத்த, நீ கொடுக்காத சுகத்தை நான் விக்டர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு ரொம்ப போல்டாக அடிச்சு விடுறா. இதை கேட்டு டென்ஷன் ஆன ஃப்ராங்க்கு, என்னடி சொத்தெல்லாம் நான் உன் பேரில் எழுதி வச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் ஆடுறையா, நான் இன்னும் சாகலை, உசுரோட தான் இருக்கேன், நான் நினச்சா ஒரே நிமிஷத்தில் சொத்தை எல்லாத்தையும் உன் பேர்லேருந்து மாற்றிட முடியும், தெரியுமில்ல உனக்கு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அவளை எச்சரிச்சுட்டு போகவும், இதை லிண்டா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கிழவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு அதிர்ச்சியா போற ஃப்ராங்கவே வாயை பொளந்து பார்த்தபடி நின்றுட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் லிண்டா நடந்து வரும்போது இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போயிருப்பா இல்லையா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பாளே, அப்பவே அவளுக்கு இந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டா. அதன்படி இவ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு நர்ஸை தான் இந்த வீட்டுக்கு அனுப்புறதா இருந்துச்சு. ஆனால் இவ அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜரை கரெக்ட் பண்ணி அந்த நர்ஸை போக விடாம இவ வந்திருப்பா. வந்ததிலிருந்து அந்த பாட்டி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் உடம்புல ஏறுற மாதிரி மாத்திரை கொடுத்துருப்பா. அந்த அம்மா செத்து போச்சுன்னா நார்மன் தனி மனுஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனை தன்னோட வலையில உழுக வைக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு காயா பார்த்து பார்த்து நகர்த்தியிருப்பா. எல்லாம் அவன் நினைச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சது. எந்த வீட்டை கற்பனையில தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைச்சாலோ அந்த வீட்டை உண்மையிலேயே சொந்தமாக்கிட்டா. ஆனால் ஒரே கணத்தில் இப்பெல்லாம் தன்னோட கை மீறி போயிடும் அப்படிங்கிறத லிண்டாவால் ஏற்றுக்க முடியல. அதுக்காக அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மறுநாள் ஃப்ராங்க்கு அந்த கேஃபேக்கு வராரு. இந்த கேஃபேல தான் ஜென்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த கேஃபேவோட ஓனரே ஃப்ராங்க் தான். இது அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் தான். அந்த இடத்துல விக்டர் உட்காந்துருக்கா, லிண்டா இருக்கா, ஜென்னி இருக்கா. விக்டர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த ஃப்ராங்கோ, உனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அதுக்காக நான் உன் கூட சண்டை போட வரல, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்ல வந்திருக்கேன். இன்னையோட லிண்டாவோட வாழ்க்கையில இருந்து நீ விலகிரு, அப்படி இன்னொரு தடவை அவ கூட உன்னை பார்த்தனா நீ இருக்க மாட்ட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புற சமயத்தில் திடீர்னு தலை சுற்றி ஃப்ராங்க் அங்கேயே பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அங்கிருந்த லிண்டா வந்து அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, அவருக்கு ரொம்ப பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அதனால தான் மயக்கம் வருது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தேவையான டேப்லெட்டையும் கொடுக்குறா. ஜென்னியோ அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறா. ஆனால் வழக்கம் போல் ஃப்ராங்க்கு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரி நான் மயக்கம் வந்து விழுந்திருக்கேன், அந்த பிளட் ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்த்துறாரு. இன்னைக்கு இறந்து போன அவர் மனைவியோட பிறந்த நாள், அதனால் அங்கே வேலை செய்கிற ஆட்களை எல்லாத்தையும் அவர் வீட்டு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அந்த ஜானு டொனால்டையும் கூப்பிட்டுருக்கிறாரு. எல்லாரும் வந்து விருந்தில் கலந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் லிண்டா ஃப்ராங்க்கு கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அந்த விக்டர் என்னை எதோ பேசி மயக்கிட்டான், நானும் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறேன், சொத்து மட்டும் என் பேர்லேருந்து மாற்றிடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப தஞ்சமாக கேட்டு கட்டி பிடிக்கிறா. ஆனால் ஃப்ராங்க்கு அவளை மன்னிக்க தயாராக இல்லை. கண்டிப்பாக சொத்தையெல்லாம் என் பொண்ணுங்க பேருக்கு நான் எழுதி வைக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கூப்பிட்ட மாதிரி அந்த ஜானு, டேவிடு, அப்புறம் அந்த விக்டரு எல்லாரும் விருந்துக்கு வந்திருக்காங்க. ஃப்ராங்க்குக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிறதால அவர் பெட்ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க லிண்டா தான் வந்தவங்களுக்கு பரிமாறுறா. 3 பேரும் டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஃப்ராங்கோட ரூம்ல இருந்து ஏதோ தட்டுன்னு உழுகிற சவுண்டு கேட்குது. அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா ஃப்ராங்க்கு தான் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்து மயங்கியிருக்காரு. உடனடியாக அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறா லிண்டா. மறுநாள்
மறுநாள் காலையில் ஃப்ராங்க் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி அந்த ஊர் ஃபுல்லாக பரவுது. விஷயத்தை கேள்விப்பட்டு வெளியே போயிருந்த ஜென்னி அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வர்றா. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே லிண்டா மேலே தான் சந்தேகம். இந்த நர்ஸுக்காரி தான் அப்பாவை ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு அவளுக்கு தோணுது. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு நிற்கிறா. லிண்டா தான் ஃப்ராங்கை கொன்னிருப்பா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஊர்லேருந்து வந்த அக்கா சாரா கிட்ட ஜென்னி எடுத்து சொல்கிறா. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவள் சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. எல்லாத்து முன்னாடியும் லிண்டா ஃப்ராங்க் தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடம்பை புதைக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக எரிச்சரணும்னு அவரோட கடைசி ஆசையை என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. ஏன்னா ஃப்ராங்க் ரொம்ப ரிலிஜியஸான பர்சன். அவங்க வழக்கப்படி புதைக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இவ என்னடா புதுசாக எரிக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு கதை கட்டுறாளே அப்படின்னு ஜென்னி ரொம்ப சந்தேகப்படுறா. அக்கா சாரா கிட்ட விக்டர் கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்லவும் அவங்களோ அதான் அவரே சொல்லிட்டாருல எரிக்க சொல்லி, நீ ஏன் தேவையில்லாமல் நடுவில் பொந்து கொட்டையை குழப்புற அப்படின்னு ஜென்னியோட பாயிண்டவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஜென்னியும் அந்த ஃப்ரெண்டு ஜான் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றா. அவன் எங்கள் அப்பாவை புதைக்கக்கூடாது எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறானா, அவள் தான் எங்கள் அப்பாவை கொன்று இருக்கணும், அந்த எவிடன்ஸ் எதுவும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எரிக்க சொல்கிறா. இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஜான் அப்படின்னு கேட்கவும் ஜானும் என்ன சொல்கிறான்னா, நீ முதல்ல போலீஸ்கிட்ட போ, போலீஸ் வந்து அவங்க முடிவு பண்ணிட்டோம் எரிக்கலாமா புதைக்கலாமான்னு அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த லிண்டா சொல்லியிருப்பா. தான் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடம்ப ஆட்டாப்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூறு போடுறத தான் விரும்பலை அப்படின்னு ஃப்ராங்க் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு, அதனால தான் அவரை எரிக்க சொல்கிறேன் அப்படிங்கன்னு ஃப்ராங்க் சொன்னதா லிண்டா ஒரு பொய் கதை கட்டி விட்டுருப்பா. இதெல்லாம் சேர்ந்து தான் லிண்டா மேலே சந்தேகம் வர ஜென்னி போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறா. ஃப்ராங்கோட உடம்பை எரிக்க போகிறதுக்காக கொண்டு போகிற கரெக்டாக அந்த சமயத்தில் போலீஸ்காரங்க உள்ளே வந்துடுறாங்க. ஃப்ராங்கோட உடம்பை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஆட்டோப்சி பண்ணுறக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லிண்டா செம டென்ஷன் ஆகுறா. ஜென்னியை பார்த்து கத்துறா, இதெல்லாம் உன் வேலை தானே, நீ மிகப்பெரிய தப்பு செய்கிற, உங்கள் அப்பா தன்னோட உடம்பை கூறு போடக்கூடாது அப்படின்னு தான் எரிக்க சொன்னார், அவரோட கடைசி ஆசையும் கூட நிறைவேற்றாத நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சினிமா வசனமெல்லாம் பேச பொலீர்னு அவ கன்னத்திலேயே ஜென்னி ஒன்று வைக்கிறா. இதுக்கு மேலே நீ வாயை திறந்த வாய் வெத்தலவாக்கு போட்டுரும் அப்படின்னு மிரட்டிட்டு அக்காளும் தங்கச்சியும் அவங்க வீட்டவே சல்லடை போட்டு தேடுறாளுங்க. அந்த சமயத்தில் தான் சமையல் ரூமில் ஏகப்பட்ட மருந்துகளை கண்டுபிடிச்சி எடுக்கிறாளுங்க. இப்போ சில நாட்களுக்கு அப்புறம் ஜென்னி வரா லிண்டாவை பார்க்குறக்கு. அப்பாவோட ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. எங்கள் அப்பா இயற்கையாக சாகலை, அவருக்கு தேவைக்கு அதிகமான மாத்திரையை கொடுத்து நீ தான் அவரை கொன்று இருக்க. சமையல் ரூமில் நீ எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த அந்த மாத்திரைகளெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம். அந்த மாத்திரையும் எங்கள் அப்பா குடித்த மாத்திரையும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நீ தான் கொலையாளின்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல லிண்டா ரொம்ப கேஷுவலாக நிற்கிறா. நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஃப்ராங்க் அவரே தவறுதலாக எடுத்து குடிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு திருப்பி அவள் பதிலடி கொடுக்க, ஆனால் போலீஸு இந்த கூற்றை நம்ப தயாராக இல்லை. உடனடியாக லிண்டாவை கைது பண்ணுறாங்க. அதாவது ஃப்ராங்கோட சொத்தை அடையிறதுக்காக அவருக்கு ஓவர் டோஸ் மருந்து கொடுத்து கொன்னுட்டா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எந்த உறுதியான சாட்சியும் இல்லை, வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் லிண்டாவை கைது பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கோர்ட்டில் சாட்சி இல்லைன்னா, சரியான ஆதாரம் இல்லைன்னா அந்த கேஸ் நிற்காது இல்லையா. கொஞ்ச நாள்லேயே ஆதாரம் இல்லாததால் லிண்டா கொலையாளி இல்லை அப்படின்னு முடிவாகுது. லிண்டாவும் பெயில் கிடச்சி வெளியே வந்துடுறா. வெளியே வந்தவ ஃப்ராங்கோட சொத்தால் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, ஒரு மகாராணி மாதிரி. ஜென்னி கல்யாணமாகி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா. இருந்தாலும் இப்போ வரைக்கும் தான் அப்பாவை இவ தான் கொன்னா அப்படின்னு எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கிறா. அந்த கேஸு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. லிண்டா அவ கனவு கண்ட மாதிரியே ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. இதோட இந்த படமும் முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இந்த வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.